அன்பு உறவுகளுக்கு வணக்கம். படித்ததில் பிடித்தது என்னுயிர் நீயடி பகுதி 5. என்ன மன்னிச்சிருடி, உன்னை நான் ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன். ஒவ்வொரு முறையும் உன்கிட்ட அன்பாக இருக்கணும்னு நினச்சி தான் உன்கிட்ட வரேன். ஆனால் நீ அதற்கு எதிர்மாறாக ஏதாவது செய்யும்போது தான் எனக்கு கோபம் வந்து விடுகிறது. அந்த கோபத்தில் நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கே தெரியாமல் உன்னை கஷ்டப்படுத்திட்டேன். இனிமே உன்னை கஷ்டப்படுத்தாமல் பார்த்துக்கிறேன் என சொல்லி அவள் நெற்றியில் மென்மையான முத்தம் ஒன்றை வைத்தான். சிறிது நேரத்தில் மோகனாவிடமிருந்து அசைவு பெறுவதை உணர்ந்து அவளை விட்டு தள்ளி அமர்ந்து கொண்டான். கண்ணை திறந்து எழுந்ததும் மெல்லமாக உட்கார்ந்து தினேஷை பார்த்த மோகனா பின் தன் ஆடையை பார்த்தவள் கண்டிப்பாக இவன்தான் மாற்றிவிட்டிருக்க வேண்டும் என நினைத்து கொண்டு தவிப்பாக அவனை பார்த்தாள். டேபிளில் மீது இருந்த பாலை எடுத்து வந்து அவளிடம் நீட்டினான். தினேஷ் என்ன என்பது போல் அவனை பார்த்தாள் மோகனா. அவளை செல்லமாக முறைத்து பார்த்த தினேஷ், இதை குடிச்சிட்டு தூங்கு என்றான். அவனிடம் இருந்து பாலை வாங்கி கொண்ட மோகனா அவளுக்கு பசி எடுப்பது போல இருக்க வேகமாக குடிக்க ஆரம்பித்தாள். அவள் குடிப்பதை பார்த்து ரசித்தவன் குடித்து முடித்தவுடன் கிளாஸை வாங்கி மேசையின் மீது வைத்துவிட்டு படுத்து தூங்கு என சொல்லிவிட்டு படுத்து கொண்டான். அவளை பார்த்து பெருமூச்சு விட்டான். பெட்டிலிருந்து தலகாணியை எடுத்து ஷோபாவில் போட்டு படுத்து கொண்டான். திரும்பி படுத்து கொண்டிருந்த மோகனா, என்ன இவன் இப்படி பார்த்துக்கிறான்? பழிவாங்க கல்யாணம் பண்ணதா சொன்னா, இவன் சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்றா இருக்கு என மனதில் நினைத்து கொண்டு கண்ணை மூடி தூங்கினாள். அவனிடம் இருந்து சீரான மூச்சு வருவதையே அவன் தூங்கிவிட்டாள் என அறிந்து கொண்டான். அந்த நிம்மதியில் தூங்கினான். காலை பொழுது விடிய எப்பொழுதும் போல் 6 மணிக்கு எழுந்த தினேஷ் பெட்டில் உறங்கிக் கொண்டிருந்த தன் மனைவியை பார்த்தான். காலை குறுக்கி நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருந்தவளை டிஸ்டர்ப் செய்யாமல் மெதுவாக எழுந்து குளியல் அறைக்குள் புகுந்து கொண்டு ஃப்ரெஷ் ஆகிவிட்டு கீழே வந்தான். கிச்சனில் காஃபி போட்டு கொண்டிருந்த சரஸ்வதி தினேஷ் வருவதை பார்த்து புன்னகை புரிந்தார். தினேஷ், மோகனா எப்படி இருக்கா என கேட்க, அவள் நல்லா இருக்காமா என்றான். சோபாவில் உட்கார்ந்து நியூஸ் பேப்பர் படித்து கொண்டிருந்தார் ராம். அருகில் அமர்ந்து கொண்டான். அவனை பார்த்து புன்னகை புரிந்த ராம், மோகனாவுக்கு இப்போ பரவாயில்லையா தினேஷ்? இல்லை இன்னொரு முறை ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாமா என கேட்க, இல்லையப்பா, அவள் நல்லாத்தான் இருக்கா, மாத்திரை கொடுத்துருக்காங்கல்ல, அதனால் இப்போதைக்கு ஹாஸ்பிட்டல் வேண்டாம்ப்பா, ரொம்ப முடியலன்னா ஹாஸ்பிட்டல் போகலாம் என்றான். சரி என்றார் ராம். சரிப்பா, நான் ஜாக்கிங் போயிட்டு வந்துடுறேன் என்றான். அங்கிருந்து சென்றான். ராமுக்கு காஃபி கொண்டு வந்த சரஸ்வதி, என்னங்க காஃபி குடிக்காமலே ஜாக்கிங் போயிட்டானா என கேட்க, ஆம் என்றார் ராம். அரை மணி நேரத்தில் வேர்வை சொட்ட சொட்ட வீட்டிற்குள் நுழைந்தான். தினேஷ், காஃபி போட்டு தரவா என சரஸ்வதி கேட்க, நான் குளிச்சுட்டு வந்து குடிக்கிறேன் அம்மா என்று தினேஷ் தன் அறைக்கு சென்றான். தன் மனைவி இன்னும் தூங்கிக் கொண்டிருப்பதை பார்த்து, சரி அவள் தூங்கட்டும், அதுக்குள்ள நம்ம குளித்து விட்டு வந்துவிடலாம் என நினைத்து கொண்டு குளியல் அறைக்குள் புகுந்து 10 நிமிடத்தில் குளித்து முடித்துவிட்டு இடுப்பில் துண்டை மட்டும் கட்டிக்கொண்டு வெளியில் வந்தான். அப்பொழுதுதான் கண் விழித்த மோகனா கணவனை இந்த கோலத்தில் பார்த்ததும் அவனை வைத்த கண் வாங்காமல் பார்த்தாள். தன்னை ரசித்து பார்க்கும் தன் மனைவியை பார்த்து மெல்லிய சிரிப்புடன், என்ன சைட்டடிச்சது போதும், போய் ரெடியாகிட்டு வா என்றான். உடை மாற்றும் அறைக்குள் புகுந்து கொண்டான். அதை கேட்டு தலையில் அடித்து கொண்ட மோகனா, உன்னை யாரடி சைட்டடிக்க சொன்னது என தன்னைத்தானே திட்டிக்கொண்டாள். குளியலறைக்குள் சென்று ஃப்ரெஷ்ஷாகி வந்ததால் டிஷர்ட் மற்றும் லேயர் அணிந்து கொண்டு வந்த தினேஷ் தன் மனைவியை பார்த்து அங்கிருந்து கிச்சனுக்கு வந்தவன் தன் அம்மாவிடம் காஃபி வாங்கி கொண்டு தன் மனைவிக்கு ஒன்றை கொடுத்துவிட்டு அவனும் காஃபியை குடிக்க ஆரம்பித்தான். அவன் கையில் இருந்த காஃபியை வாங்கி கொண்ட மோகனா பால்கனிக்கு சென்று தோட்டத்தின் அழகை ரசித்தபடியே காஃபியை குடித்து கொண்டிருந்தாள். அவளின் அழகை ரசித்து கொண்டிருந்தான் தினேஷ். காஃபி குடித்து முடித்துவிட்டு உள்ளே வந்த மோகனா காஃபி கப்பை மேஜையில் வைத்துவிட்டு பெட்டில் அமர்ந்து கொண்டாள். அவளின் ஒவ்வொரு அசைவையும் கண் இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான் தினேஷ். இவர்கிட்ட எப்படி கேட்பது? நேற்று டைவர்ஸ் கேட்டதுக்கு அடிச்சிட்டாரு. இதை கேட்டா என்ன சொல்வாருன்னு தெரியலையே.
எப்படியா இருந்தாலும் கேட்டுத்தானே ஆகணும் என நினைத்து கொண்டாள். ஒரே ஒரு நிமிடம் என்றாள் தினேஷை பார்த்து. என்ன என்பது போல் புருவத்தை உயர்த்தி கேட்டான் தினேஷ். அது எனக்கு டிசி வாங்குவது பிரச்சனை இல்லை, நாளைக்கு கூட போய் வாங்கிக்கலாம். ஆனால் எனக்கு என்ன ஆனால் என தினேஷ் கேட்க, என் காலேஜ் அவ்வளவு சீக்கிரம் டிசி தரமாட்டாங்க, அதற்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. அதுவும் இல்லாமல் அம்மா இல்லாமல் டிசி தரமாட்டாங்க. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அம்மாவும் வரமாட்டாங்க. அதனால் இன்னும் 2 மாதத்தில் என்னுடைய படிப்பு முடியுது. அது வரைக்கும் இந்த ஊர்லேயே இருக்க முடியுமா என தயக்கமாக கேட்க, இங்கே பாரு மோகனா, உங்கள் அம்மா நீ கூப்பிட்டால் கண்டிப்பாக வருவாங்க. ஆனால் உங்கள் அம்மா வரணும்னு அவசியமே இல்லை. உங்களோட புருஷன் என்கிற முறையில் நான் சைன் பண்ணி டிசி வாங்கித்தரேன். இன்றைக்கி கூட நம்ம போய் வாங்கிட்டு வந்துடலாம் என்றான் தினேஷ். அதை கேட்டு மோகனா புஷ் என்று ஆகுவது போல உணர்ந்தாள். தான் கேட்டால் கொஞ்சம் யோசித்தாவது பார்ப்பான். இங்கு இருக்கும் 2 மாதத்தில் அம்மாவை சமாதானம் செய்து விடலாம் என நினைத்திருக்க, அதையெல்லாம் தவிடுபடியாக்கும்படி இருந்தது தினேஷ் பதில். அவள் முகத்தில் இருந்த யோசனை ரேகையை பார்த்த தினேஷ், மோகனா இங்கே பாரு, நீ என்னை பற்றி என்ன நினைக்கிறாய் என்று எனக்கு தெரியாது, நான் தெரிஞ்சுக்கவும் விரும்பலை. இப்போ நீ கேட்டது போல் என்னால் 2 மாதம் வெயிட் பண்ண முடியாது. ஏற்கனவே கம்பெனி பெரிய பிரச்சனையில் போயிட்டுருக்கு. நான் போனால் மட்டும்தான் அதை ஹேண்டில் பண்ண முடியும். இதில் இப்போ புதுசாக பணப்பிரச்சனை வேறு. அந்த பணமெல்லாம் தொழிலாளர்களின் உழைப்பு. உண்மையான குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்கணும். அதனால தான் நான் இவ்வளவு அவசரப்படுத்துகிறேன். நீ அங்கே போயும் காலேஜ் படிக்கலாம். அங்கே இருக்க காலேஜில் உனக்கு சீட்டு வாங்கியிருக்கேன் என்றான். ஓகே என்றாள் மோகனா. அதை கேட்டு மிகவும் சந்தோஷப்பட்டான் தினேஷ். தான் சொல்வதை புரிந்து கொண்டு சரி என்று சொல்கிறாள் என நினைத்து, இங்கு இருக்கணும்னு நினச்சேன், அது முடியாமல் போயிடுச்சு. என்னுடைய ஆசைதான் நிறைவேறலை. அட்லீஸ்ட் அவர் ஆசைப்படி சென்னைக்கு போகலாம் என்று முடிவு செய்தாள். அவர் கம்பெனியை பார்த்து பேசும்போது ஒரு இயலாமை அவன் கண்ணில் தெரியுது. சென்னைக்கு போய் அவன் கம்பெனியில் நடக்கிற பிரச்சனை எல்லாம் பார்க்கட்டும் என மனதிலே நினைத்து கொண்டாள். மோகனா, சரி நீ குளிச்சுட்டு ரெடியாகி கீழே போ. அம்மா டிஃபன் செஞ்சு வச்சுருப்பாங்க, சாப்பிட்டுட்டுரு. கொஞ்சம் வேலை இருக்குது எனக்கு, ஒரு அரை மணி நேரத்தில் வந்து விடுகிறேன் என சொல்லிவிட்டு கீழே வந்தவன் சோஃபாவில் அமர்ந்திருந்த சரஸ்வதி கிட்ட, அம்மா நான் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரேன் என்றான். சரி தினேஷ், போயிட்டு வா என்றாள் சரஸ்வதி புன்னகையுடன். சரிம்மா என்று அங்கிருந்து கிளம்பினான். குளித்து முடித்து காட்டன் சுடிதார் துப்பட்டாவை அணிந்து ரெடியாகி கீழே வந்தாள் மோகனா. அவளை பார்த்து புன்னகை புரிந்த சரஸ்வதி, வா மோகனா வந்து உட்கார் என்றார். அவர் பக்கத்தில் வந்து அமர்ந்தாள். நான் போய் காஃபி கொண்டு வரேன் என எழுந்து சரஸ்வதி கிச்சனுக்கு சென்று காஃபி போட்டுக்கொண்டு அவள் கையில் கொடுத்தார். அதை வாங்கி கொண்ட மோகனா தேங்க்ஸ் என திணறினாள். அவரை பார்த்து புன்னகை புரிந்த சரஸ்வதி, உனக்கு என்னை எப்படி கூப்பிடணும்னு தோணுதோ அதே மாதிரியே கூப்பிடு என்றார். சரி அத்தை என்றாள் திக்கு திணறி புன்னகையுடன். இப்போ உடம்பு பரவாயில்லையா என அக்கறையாக கேட்க, நான் நல்லா தான் அத்தை இருக்கேன், எனக்கு ஒன்றும் இல்லை என்றாள் காஃபி அருந்தி. எப்படி உடம்பை பத்திரமா பார்த்துக்கோ மோகனா, நீ நேற்று நைட்டு மயக்கம் போட்டு விழுந்துட்ட. அதை பார்த்து தினேஷ் எப்படி துடிச்சு போயிட்டான் தெரியுமா? சின்ன வயசுலேருந்து அவன் இந்த மாதிரி துடித்து நான் பார்த்ததே இல்லை. உனக்காக நேற்று அவ்வளவு துடியாக துடிச்சிட்டான் என நேற்று நடந்த அனைத்தையும் கூறினார் சரஸ்வதி. சொன்னதையெல்லாம் கேட்ட மோகனா என்ன சொல்வது என்றே தெரியாமல் சங்கடமாக உணர்ந்தாள். தனக்காக அவன் அழுதானா என நினைக்கும்போது ஏதோ அவளுக்குள் ஒரு உணர்வு வந்து தாக்கியது. அப்போது வீட்டுக்குள் நுழைந்த தினேஷ் மோகனாவை ஒரு பார்வை பார்த்துவிட்டு சரஸ்வதியிடம் திரும்பி, அம்மா நான் அவளை காலேஜ் கூட்டிகிட்டு போய் டிசி வாங்கிட்டு வந்துடுறேன் என்றான். சரி தினேஷ், 2 பேரும் சாப்பிட்டுட்டு கிளம்புங்க என்றார் சரஸ்வதி. இல்லை என்றாள். நாங்கள் வெளியில் சாப்பிடுகிறோம் என்றான். தன் அறைக்கு சென்று டாக்டர் கொடுத்த மாத்திரையை எடுத்து தன் பேண்ட் பாக்கெட்டில் வைத்து கொண்டான் தினேஷ்.
சரஸ்வதியிடம் சொல்லிவிட்டு மோகனாவை அழைத்து கொண்டு காரை நோக்கி வேகமாக சென்றான். போகும் இருவரின் முகத்தையுமே பார்த்து கொண்டிருந்தாள் சரஸ்வதி. மோகனாவை பின்னாடி சீட்டில் உட்கார வைத்துவிட்டு டிரைவர் சீட்டில் அமர்ந்து அவளிடம் எதுவும் பேசாமல் காரை ஓட்ட ஆரம்பித்தான். சிறிது நேரத்தில் கார் பெரிய கேட்டை தாண்டி உள்ளே சென்றது. பார்க்கிங் ஏரியாவில் நின்றது. காலேஜ் வந்ததை உணர்ந்த மோகனா காரை விட்டு இறங்கினார். தானும் இறங்கிய தினேஷ் வா போகலாம் என முன்னால் நடக்க அவன் பின்னால் நடந்தாள் மோகனா. இருவரும் பிரின்சிபல் அறைக்கு சென்று அங்கிருந்த பியூனிடம் பிரின்சிபலை பார்க்க வேண்டும் என சொல்லி தாங்கள் வந்த காரணத்தையும் கூறினான். ஓகே சார், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, நான் சார்கிட்ட கேட்டுட்டு வரேன் என சொல்லிக்கொண்டு மோகனாவை பார்த்து புன்னகை புரிந்து உள்ளே சென்றார். அதை கவனித்த தினேஷ் தன் மனைவியை பார்த்தவன் பின் இருவரும் அங்கு உள்ள இருக்கையில் அமர்ந்தனர். 5 நிமிடம் கழித்து வெளியே வந்த பியூன், சார் நீங்கள் உள்ளே போங்க என்றார். தினேஷ் தன் மனைவியை அழைத்து கொண்டு உள்ளே சென்றவன் பிரின்சிபலை பார்த்து, ஹாய் சார், ஐ எம் தினேஷ் கார்த்திக் என தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டான். அவனை செல்லமாக முறைத்து பார்த்த பிரின்சிபல், என்கிட்டயே அறிமுகமா என ஒரு பார்வை பார்த்தவர், ஓகே உட்காருங்கள் என தனக்கு எதிரில் இருந்த இருக்கையை கை காட்டினார். அதற்கு ஓகே என்று சொன்ன தினேஷ் அவருக்கு எதிரில் இருந்த இருக்கையில் அமர்ந்து கொண்டவன். காலை வணக்கம் சொன்ன மோகனா தினேஷ் பக்கத்தில் வந்து அமர்ந்து கொண்டாள். அவளை பார்த்து புன்னகை புரிந்த பிரின்சிபல், தினேஷ் இன்னும் 2 மாதம்தானே, அவள் இங்கேயே படிக்கட்டுமே என பிரின்சிபல் சொல்ல, இல்லை பெரியப்பா, நான் சென்னை போயிட்டா இங்கே வர்றது கஷ்டம், அதனால தான் டிசி வாங்க வந்தேன். இன்னும் 5 நாளில் சென்னை கிளம்பணும், அதுக்குள்ளே எல்லாம் முடிச்சிடலாம் என்று தான் இன்னைக்கே இவளை கூட்டி வந்தேன் என்றான். என்னது, தினேஷ் இவரது பெரியப்பாவா என அதிர்ந்து தன் கணவனை பார்த்தாள் மோகனா. சரி, ப்ரொசீஜர் தினேஷ், ஒரு 10 நிமிஷம் வெளியில் வெயிட் பண்ணு, நான் எல்லா சர்டிஃபிகேட்டும் எடுத்து தர சொல்கிறேன் என்றார். ஓகே பெரியப்பா என்றான் தினேஷ். தன் மனைவியை அழைத்து கொண்டு வெளியில் வந்தான். மோகனாவை பார்த்து பியூன் அவன் அருகில் வந்து, மோகனா இது யாருமா என தினேஷை கை காட்டி கேட்டார். இவரு எனக்கு திக்கி திணறினாள் மோகனா. அவளின் அவஸ்தையை பார்த்து புன்னகை புரிந்த தினேஷ் பியூனை பார்த்து, நான் அவளோட ஹஸ்பண்ட், ஐ எம் தினேஷ் கார்த்திக் என தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு அவரை பார்த்து புன்னகைத்தான். என்னது, மோகனாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா என மனதில் நினைத்து கொண்டு தினேஷ் பார்த்து பார்த்து புன்னகை புரிந்தார். மோகனா ரொம்ப அமைதியான பொண்ணு, யார்கிட்டையும் அவ்வளவு பேச மாட்டாள். இப்போது இந்த திடீர் கல்யாணம் ஏன் எனக்கு தெரியல, ஆனால் உங்களை பார்த்தா நல்ல பையனாக தான் தெரியுது, மோகனாவை நல்லா பார்த்துக்கோங்க என்றார். மோகனாவை பார்த்து அவள் தலையில் கை வைத்து, நீ எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும் என ஆசீர்வாதம் செய்துவிட்டு அங்கிருந்து சென்றார். சரி, கேண்டீன் போலாம் வா என்றான் தினேஷ். அவர்களை அழைத்து கொண்டு கேட்க வந்தவன் அங்கிருந்து ஒரு டேபிளில் அவளை அமர வைத்துவிட்டு 2 பிளேட் இட்லி ஆர்டர் செய்துவிட்டு அவள் அருகே அமர்ந்தவன் பிளேட் வந்ததும் அவளிடம் ஒரு பிளேட்டை தள்ளி சாப்பிடு என்றான். மோகனா நீங்களும் சாப்பிடுங்க என்றான் மென்மையான குரலில். அவளை சைடில் பார்த்து புன்னகை புரிந்த தினேஷ் என்றவன் தானும் சாப்பிட ஆரம்பித்தான். இருவரும் சாப்பிட்டு முடித்த பின் தன் பேண்ட் பாக்கெட்டில் இருந்த மாத்திரையை அவளுக்கு கொடுத்து முழுங்க சொன்னவன் அவள் முழுங்கியதும் அவள் வாயில் ஒரு சாக்லேட் போட்டுவிட்டு அவளை அழைத்து கொண்டு மீண்டும் பிரின்சிபல் அறைக்கு வந்து டிசி மற்றும் இதர ஆவணங்களையெல்லாம் வாங்கி கொண்டு இருவரும் கார் பார்க்கிங் வந்து கொண்டிருந்தனர். நீ இங்கேயே இரு, நான் காரை எடுத்து வரேன் என்று தினேஷ் முன்னால் சென்றான். மோகனா தன் கிளாஸ்மேட் ஒருவர் அங்கு வரவும் அவரிடம் பேசிக்கொண்டிருந்தாள். காரை எடுத்து வந்து அவள் முன்னால் நிறுத்தினான். அவள் கிளாஸ்மேட் தான் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது ஆடும் ஜிமிக்கியையும் விரிந்து மூடும் உதடையும் பார்த்து ரசித்து கொண்டிருந்தான். தினேஷை பார்த்த மோகனா கிளாஸ்மேட்டிடம் சொல்லிவிட்டு காரின் முன்னிருக்கையில் அமர்ந்து கொண்டாள். அவனை கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தாள். காரணம், மெதுவாக ஓட்டிய தினேஷ் தன் மனைவி
தன்னை பச்சையாக சைட்டடிப்பதை உணர்ந்து அவளை சைடில் திரும்பி பார்த்து என்ன என்பது போல் புருவத்தை உயர்த்தி கேட்க அவன் கேள்வியில் சுபம் வந்த மோகனா தன் தலையை கீழே குனிந்து கொண்டவள். ஐயோ, இவர் பார்த்து விட்டார் போல என நினைத்தவள் முகம் தக்காளி பழம் போல் சிவந்தது. அவன் முகம் சிவப்பது பார்த்து ரசித்த தினேஷ் அவளை மேலும் சங்கடப்படுத்த விரும்பாமல் காரை ஓட்டுவதில் கவனம் செலுத்தினான். 20 நிமிடத்தில் வீடு வந்து சேர்ந்ததும் போர்டிகோவில் காரை நிறுத்தியவன் அவளை அழைத்து கொண்டு உள்ளே சென்றான். இருவரையும் பார்த்து புன்னகை புரிந்த சரஸ்வதி எல்லாம் வாங்கியாச்சா என கேட்க வாங்கியாச்சுமா என்று தினேஷ், மோகனா நீ போய் ரெஸ்ட் எடு, மாத்திரை முழுங்கியிருக்கல, அதனால் கொஞ்ச நேரம் தூங்கு என்றான். சரிங்க என்றாள். சரஸ்வதியை பார்த்து புன்னகைத்துவிட்டு தங்கள் அறைக்கு சென்றாள். அப்பா எங்கம்மா என தினேஷ் கேட்க சென்னையில் இருக்கக்கூடிய வீட்டை சுத்தம் பண்ணி வைக்க சொல்லி யார்கிட்டையோ ஃபோனில் பேசிகிட்டு இருக்கார் என்றாள் சரஸ்வதி. சரிங்கம்மா என்றவன் காலேஜில் நடந்தவற்றையும் பெரியப்பாவை சந்தித்ததை பற்றியும் கூறினான். சரி தினேஷ், நான் கால் பண்ணி அவங்கக்கிட்ட பேசுகிறேன், நீயும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு என அவனை ரூமிற்கு அனுப்பி வைத்தார் சரஸ்வதி. ஓகே அம்மா என தன்னுடைய அறைக்கு வந்தவன் மோகனாவின் கோலத்தை பார்த்து ரசித்தான். கதை தொடரும். கதை பிடித்திருந்தால் பகிருங்கள். நன்றி, வணக்கம்.